மௌன சரக்கு பத்து இல்லையே, போதை ஏறவே இல்லையாடா. தொட்டு வச்சிருக்கியா? இல்ல போடா. சார் சார், என் பொண்டாட்டிக்கு புத்து நோய் சார், சாக கிடக்கிறா சார். ஒரு 20 ரூபா கொடு சார். 20 ரூபால புத்துநோய்க்கு மருத்துவம் பார்த்துருவியா நீ? கவலைய மறந்துடுவேன் சார். குடிக்கிறதுக்கு காசு கேட்கறல்ல, நான் கொடுக்க முடியாது. வயத்தை பசிக்கிறதுன்னு சொல்லுங்க, சாப்பாடு வாங்கி தரேன். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. மவன, வீட்டுக்கு போனா பழைய கஞ்சி தான். கிழவன் துட்டுல ஹோட்டலுக்கு போய் ஒரு பொடி பிடிச்சிருவோமா? கூடு சார். நைனா சார் சார், நைனா நில்லு, ஓடாத சார். சார் சார், சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு சார். சாப்பாடு வாங்கி கொடுங்க சார். சாப்பாடு தானே வேணும், அப்படி கேளுங்க, என் கூட வாங்க சார். என்ன வேணும்? மௌனே, சூப்பு சாப்பிட்டிருக்கியா? இல்ல நைனா. அப்ப சொல்லு. 2 ஆட்டுக்கால் சூப்பு. எனக்கு 2 ஆட்டுக்கால் சூப்பு. Cheers. முட்டை இருக்குதா? இருக்குது. எவ்வளவு இருக்குது? உங்களுக்கு எவ்வளவு வேணும்? ஒரு 12 முட்டை வேணும். மாடு உனக்கு? எனக்கு முட்டைலாம் பிடிக்காதுப்பா. வா, 6 போரும். பில்லு வரும், துட்டு கொடுத்துட்டு வாங்க, நாங்க கிளம்புறோம். பார்சல்லாம் ஒண்ணு வேணாம். இந்தாங்க சார் பில்லு. எவ்வளவு? 82 ரூபா. ஐயோ. வணக்கம். வணக்கம். நான் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன். 60 ரூபாய் தான் பணம் எடுத்துட்டு வந்தேன். எதிர்பாராத விதமா 82 ரூபாய் ஆயிடுச்சு. நீங்க ஒரு 10 நிமிஷம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு ஓடி போய் மிச்சம் 22 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்துருவேன். இந்த மாதிரி எத்தனை களவாணியை பார்த்திருப்பேன். களவாணி எல்லாம் சொல்லாதீங்க சார், 4 பேர் பாக்குறாங்க. தெரியா, உழைச்சி தின்னக்கூடாது. உடம்ப தடிமாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்க. 82 ரூபாய்க்கு தனியா தின்னுருக்க சார். 82 ரூபாய் நான் எதுவுமே சாப்பிடல சார். ஒரு சிங்கிள் டீ கூட சாப்பிடல சார். மரியாதையா உள்ள போற, சரக்கு மாஸ்டர் என்ன சரக்கு ரெடியா இருக்குன்னு கேக்குற, டேபிள்ல விசாரிக்கிற. நான் சர்வர் வேலை பண்ணணுமா? இந்த மாதிரி திருடி திங்கிறத விட எந்த தொழில் செஞ்சாலும் கேவலம் இல்ல. உள்ள போட. சார், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, முட்டை பிரியாணி, கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டா, சிலோன் பரோட்டா, சிங்கப்பூர் பரோட்டா, கோழி, மீன், காடை, கௌதாரி, நண்டு, பெருச்சாலி எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன சார் வேணும்? சுந்தரராஜா சார், நான் சொன்ன அட்ரஸ்ல இந்த சாமான்லாம் கொண்டு போய் பத்திரமா இறக்கி வச்சிருக்கேன். சரி சார். ஐயா சொன்ன அட்ரஸ்ல இறக்கணும்பா, உங்க வீட்டுல இறக்கூடாது, தெரிஞ்சுதா? அவன் என் கூட ஆபீஸ்ல வேலை செய்யறவன், ரொம்ப நாணயமானவன். உங்ககிட்ட ஒண்ணு கெஞ்சி கேட்டுக்கிறேன். புது வீட்டுல போய் அக்கம் பக்கத்துல வழக்கம் போல வம்புக்கு எடுத்துறாதீங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை என்னால வீடு மாத்திக்கிட்டு இருக்க முடியலப்பா. வாழ்க்கையில் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது ரிக்வெஸ்ட்னா ரிக்வெஸ்ட், அட்வைஸ்னா அட்வைஸ், வார்னிங்னா வார்னிங். இந்த பாருப்பா, இந்த வீட்டுக்காரன் என் கேரக்டரே சரியா புரிஞ்சுக்கல, அதனால வீட காலி பண்ண சொல்லிட்டான். புது வீட்டுல நீ ஒரு புது அப்பாவை பார்க்க போற. நீ ஒரு இடத்துல ஆணி அடி, அந்த இடத்த விட்டு நான் நகர்றானு பாரு. வண்டியில ஏறுப்பா. முன்னால் நிறைய இடம் இருக்குப்பா. வேணாம்ப்பா, நான் டிரைவர் பக்கத்துல உட்காருவேன். அவர் ஏதாவது கேள்வி கேட்பேன், அது உனக்கு பிடிக்காது. அனாவசியமா உனக்கு எனக்கு சண்டை வரும். நான் வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நகர டிரைவர். என்ன சார், உன் பேர் என்னப்பா? கர்ணன் சார். கர்ணனா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். குழந்தை குட்டிங்க இருக்கா? இருக்கு சார். அவங்க நல்லபடியா வச்சிட்டு இருக்கியா? நல்லபடியா வச்சிருக்கேன். டிரைவர் வண்டி எடுப்பா. 9 இருக்குப்பா, வண்டி எடு.
ஐயோ அப்பா, நம்ம வீடு இங்க இருக்குப்பா. இங்கெல்லாம் நிறைய வீடுங்க இருக்கு. வந்த உடனே அலையாதீங்கப்பா, வந்துருங்கப்பா. நல்லா இருக்கு. ரொம்ப வெயிட்டா இருக்காப்பா, நான் வேணா எடுத்துக்கிட்டுமா? உன் பங்குக்கு நானும் இதே எடுத்துட்டு வரணும்ப்பா. நானே எடுத்துட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம், வாங்கப்பா. ஏன்பா? ஐயா அப்பா, ரூமை பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ரூமு. இந்த ரூமு உங்களுக்கு மட்டும்தான், நான் உள்ளேயே வரமாட்டேன். இங்க ஒரு கட்டில் ஒண்ணு போட்டு கொடுத்துறேன், மேல ஒரு ஃபேன் போட்டு கொடுத்துறேன். அங்க சின்னதா ஒரு சோஃபா செட்டு, தினப்பத்திரிக்கை, வாரப்பத்திரிக்கை, மாசப்பத்திரிக்கை எல்லாம் ரூமுக்கே வந்துடும். அந்த மூலையில ஒரு டிவி செட்டு, நீங்க மட்டும் பாக்குறதுக்கு. ஒரு வேளைக்கு சாப்பாடு வடை பாயசத்தோட வெள்ளி தட்டுல உங்க ரூமுக்கே கொண்டு வந்து கொடுத்துற சொல்றேன்ப்பா. கொட்டாய் விட்டாச்சா? ரொம்ப சந்தோஷம். அப்பா, உங்களை கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான், இந்த ரூமுக்குள்ளேயே இருங்க. வெளியில போய் அரட்டை அடிச்சு வம்ப விலைக்கு வாங்காதீங்கப்பா. இந்த பாருப்பா, இந்த வீட்டுல வித்தியாசமான அப்பாவை நீ பார்க்க போற. அப்பா அது போதும். ஆபீஸ்ல எனக்கு ஆடிட்டிங் இருக்கு, டெம்போல சாமான்லாம் வந்துடும். கல்பனாவுக்கு உதவியா இருந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சிருந்தீங்களா? என்னப்பா அது, நீ எனக்கு சொல்லணுமாப்பா? நான் குளிக்க போலாமா? ஆண்டவா. இந்த நாட்டிலே பெண்கள் சமுதாயம் மிதிக்கப்படுகிறது. இந்த நாட்டிலே பெண்கள் சமுதாயம் அவமானப்படுத்தப்படுகிறது. நாட்டின் பல்வேறு மூலைகளில், பல்வேறு வீடுகளில் பல லட்சம் பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த நாட்டிலே பல வீடுகளில் ஆண்கள் பெண்களை அடிமைகளாக நடத்துகிறார்கள். பெண்கள் சமுதாயம் நசுக்கப்படுகிறது, மிதிக்கப்படுகிறது, கொடுமைப்படுத்தப்படுகிறது. சுதா, ஆபீஸ் போனோம், டைம் ஆச்சு. டிபன் ரெடியா? ஏங்க, சாயந்தரம் மீட்டிங்க்கு என்ன தயார் பண்ணிட்டு இருக்கேன்ல, பொங்கி போடவும் எடுத்து கொட்டவும் தான் பெண்ணா? இப்ப நாட்டுல பல மூலையில பல பெரிய பெரிய பதவிகள்ல பெண்கள் பல சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க மனைவிய கட்டி போட நினைக்காதீங்க. அவளை ஏன் தொந்தரவு பண்ற? நீ வா, நான் டிஃபன் தரேன். பெண்களின் அடிமைத்தனம் ஒழிய வேண்டும். அதற்காகத்தான் நான் பெண்மணி பத்திரிகையில் நிருபராக சேர்ந்தேன். ஆண்களின் அராஜகம் ஒழிய வேண்டும். தாத்தா, உனக்கு இங்க என்ன வேலை? கண்ணாடி பேரா, தாத்தாவுக்கு இந்த வீட்டுல நிறைய வேலை இருக்கும் போல இருக்குடா. அம்மா உன்னை கீழே கூப்பிடுறாங்க. மாமா, குழந்தைங்களுக்கு பசிக்குதான், ஹோட்டல் வரைக்கும் போய் கொஞ்சம் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? கண்டிப்பா. இந்தாங்க. மாமா, வாசல் இந்த பக்கம் இருக்கு, அங்கெங்க போறீங்க? அதுலம்மா, நான் இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரமாச்சு. கொல்லப்புறம் எப்படி இருக்குன்னே பார்த்தது இல்ல. அதுக்கு சேர்த்து தானே நம்ம வாடகை கொடுக்குறோம். அதனால நான் கொல்ல வழியா கிளம்பி வாசல் வழியா போயிடுவேன். ஏதோ செய்யுங்க மாமா, சீக்கிரமா வந்துருங்க. யோ, உனக்கு அறிவு இருக்கா ஐயா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உப்பு போட்டு சோறுதிங்கிறியா இல்ல வேற எதையாவது போட்டு சோறுதிங்கிறியா? ஏயா, நான் கரடியா கத்துறனே உன் காதுல விடல? மர மண்டை. மௌன, பொய் சொல்லாத. நீ தானே எடுத்த. புழுகாத நைனா, நீ தானே எடுத்த. நீ தானே எடுத்த. நீ தான் எடுத்த. நீ தான் எடுத்த. நீ தான் எடுத்த. நீ தான்டா எடுத்த. நீ தான் எடுத்த. நீ தான்டா எடுத்த. இல்ல நைனா. நீ தான்டா எடுத்த. இல்ல நைனா, நீ தான். ஒட்டிப்ப. ஏங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன தகராறு? எதை காணணும் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? நைனா, உன்னை பார்த்தா பெரிய மனுஷனா தெரியுது. நீ என் நியாயத்தை சொல்லியா? நாங்க ரெண்டு பேரும் சாராய கடைக்கு போறப்போ இதே இடத்துல கம்பர் தெரி இருந்துச்சுங்க. தண்ணி அடிச்சிட்டு திரும்பி வர்றோம், காணுங்க ஐயா. கம்பர் தெரு போர்டை காணுமா? போர்டு இல்லைங்க ஐயா, தெருவையே காணும். சாராய கடைக்கு போறப்போ இந்த கைதேதான் உத்து உத்து பார்த்தா. நான் போதையில இருந்தப்போ எனக்கு தெரியும்
தெரியாம இங்கே எடுத்து அமைக்கி வச்சுட்டாங்க ஐயா. இல்ல நைனா சார், இல்ல சார், ஏய், இல்ல சார். நீ தாண்டா சத்தியமா எடுத்த. ஏய், நீ தாண்டா எடுத்த. ஐய, இதுக்கு தான் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? எங்கிட்ட கட்ட கூடாது. அந்த கம்பர் தெருவை யாரும் திருடிட கூடாதுன்னு பயந்து நான் தான் பத்திரமா என் வீட்டுல கொண்டு போய் பொட்டிக்குள்ள வச்சிருக்கேன். இவர்தான் போதையில அமைக்கி வச்சுட்டாரா? துரோகி நைனா, எம்மாலே சந்தேகப்பட்டிய. மன்னிச்சுக்கையா, மன்னிச்சுக்கையா. நீ ஹரிச்சந்திரையா, ஹரிச்சந்திரன். நான் தான் சந்திரமதி. லோகிதாசன் வீட்டுக்கு போலாம் வாங்க. ஏங்க, இது 4 பொம்பளைங்க நடக்கிற இடம். இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்களே, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? என்ன அசிங்கம்? அதான் இவ்வளவு பெரிய அண்ட்ராய்ட் போட்டுக்கிறேன்னு தெரியல. தோல்ல லுங்கி மாட்டிருக்கிறீங்களே, அதை எடுத்து இடுப்புல கட்டிக்கணுங்க. அதப்படி அண்ட்ராய்டு மறைஞ்சு போயிடுமே. அப்ப அதுக்கு லுங்கிய தோல்ல மாட்டிட்டு சுத்துறீங்க? எவனோ என்ன பார்த்து லுங்கி இல்லாத பையன்னு சொல்லிடக்கூடாது. ஆமா, அது நம்ம கொள்கை. அத நீ டச் பண்ணிக்காத. நாட்டுல அவன் கொள்கையே இல்லாம கட்சி ஆரம்பிக்கிறான். நீங்க நிறைய கொள்கை வச்சிருக்கீங்க. அப்ப நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிட்டா? தெரு வந்துச்சு. லெஃப்ட்ல வலிக்காம ரைட்ல வலி. செடியா நடப்பா. வணக்கண்ணே. பாக்குறவங்க நான் குடிச்சிருக்கிறதா நினைச்சுக்க போறாங்கப்பா. இத வீட்டுப்பா. இதான் இங்க வீடு. சாயாத மேல. என்னடா அது வாசனையிலே எந்த தூக்கு தூக்குது?